வந்த போதுமா 97 நான் பிறந்த வருஷம் ஆச்சு. 97ல விட்டு அதுக்கு முன்னாடி உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் கேர்ள்ஸ் அட் NEC. ரொம்பவே சூப்பர் மேம். ஸோ அப்போ நீங்க தான் இன்னைக்கு எனக்கு வர வழி இல்லை. ஆமாம், நீ 2018 பேட்ச்லையோ அதுக்கு முன்னாடி யாரும் தேடினாலும் இங்கே கிடைக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு நான் தான் உனக்கு வா. ஓகே அக்கா, நான் சரண்டர். அண்ட் நிஜமாவே எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம NECயோட ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் பேட்ச் 97 பேட்ச்ல இருக்கிற ஒருத்தவங்களோட இன்னைக்கு கம்பேர் பண்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஓகே, தேங்க்யூ. ஈவன் எனக்கு கூட ரொம்ப பெருமையாகவும் யங்காகவும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 2018 அலுமினி வீராவோட கம்பேர் பண்ணுறதுல ஈவன் ஐ எம் ஆல்சோ ஸோ ஹாப்பி. இதை தொகுத்து வழங்குவதற்காக நான் புவனேஸ்வரி 97 ECE. நான் வீரசாந்திராம் 2018 மின்னணுவியல் மற்றும் கருவியல் பொறியியல் துறை. குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். We heartily welcome you all with bounties of joy to share among us for our 30th annual alumni meet of National Engineering College. National Engineering College. நம்ம பேரை கேட்டாலே நம்ம காலேஜ் ஞாபகம் முதல்ல வர்றது படுத்து தூங்கின பெஞ்ச், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டா பாடம் கவனிச்ச அந்த மொமெண்ட்ஸ், லேப்ல அக்கா நான் ஃப்ளோல போய்கிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கக்கா மறந்துடுவேன் அப்புறம். அண்ட் நம்ம லேப்ல ரெக்கார்ட் சைன் வாங்காம வெளியே நின்று அரட்டை அடிச்ச அந்த மொமெண்ட்ஸ், கிளாஸ் கட் அடிச்சு கேண்டீனுக்கு போன அந்த சந்தோஷமான யூஃபோனெக் மறக்க முடியாது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், பல நினைவடைகள், பல ஞாபகங்கள். அது எல்லாத்தையுமே மற்றும் ஒரு முறை நம்ம கல்லூரி சொந்தங்களோட, கல்லூரி நட்புகளோட ஒரு நாள் வாழ்ந்து கொண்டாடி அனுபவித்து மகிழ இந்த ஒரு நாள். போதி மரத்தடியில் புத்தர் ஞானம் பெற்றார். நம் கல்லூரி போதி மரத்தில் ஞானம் பெற்ற புத்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். The pain of parting is nothing in front of the joy of meeting again. என்னோட அருமை நண்பன் அசோக் 97 மெக்கானிக்கல் ஃப்ரம் மலேசியா அவனுடைய மலரும் நினைவுகளை இங்கே பகிர்வதற்காக அனுப்பியுள்ளார். உம்மையெல்லாம் கண்ட கணம் காலச்சக்கரம் நிகழ்காலம் மறந்து 20 ஆண்டுகள் தாண்டி பின்னோக்கி சென்றது. அருமையான கல்லூரி, அறிவான ஆசான்கள், அன்பான நட்புகள், அழகான அந்நினைவுகள் மனதில் தாங்கி நிகழ்காலம் திரும்பினால் 20 ஆண்டுகள் இளமையாய் உணர்ந்தேன். காரணம் நம் கல்லூரி நினைவுகளின் நேர்மறை அதிர்வலைகள். So without further ado, let us start our grand gathering, 30th alumni meet of our very own National Engineering College. Today is the day, and of course will be the day to remember and cherish forever. So we happily call upon our honorable dignitaries, our distinguished director,
Dr. K.N.K.S.K. Chokkalingam, our respected principal, Dr. S. Shanmugavel, our president of our NEC Alumni Association, Mr. Rajendran of 1992 Mechanical Batch, our secretary, Mr. Sridhar of 1991 CSE Batch, our co-treasurer, Mr. Arun Manigandan of 2013 EIE Batch, and our event chief coordinator, Mr. Gopalakrishnan of 1991 ECE Batch to occupy the dais. Please, sirs. Thank you, sir. பலர் உண்டு சுவைத்தாலும் அள்ளி பருகினாலும் தின்று தீர்த்தாலும் தீராத திகட்டாத தெள்ளமுது என் தமிழமுது. நம் தாய் தமிழை வாழ்த்தி விழாவினை சிறப்பாய் தொடங்குவோம். அனைவரையும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. Happiness can be found even in the darkest of times when one remembers to turn on the light, a true line indeed. Now we call upon the dignitaries on the dais and the great ladies of our college, Dr. Shankar Komadi and Dr. Shenbagavalli and Dr. Tamil Chelvi onto the stage to light the Kuttuvilakku and blissfully start the event.
Thank you all. The true self and the inner being is what the tradition and culture brings up. And reflecting our very rich culture lies deep down all inside of us. Welcoming with bigger smiles and even bigger hearts, I now call upon Mr. Veera Shantiram to deliver the welcome address and welcoming the gathering. செந்தமிழ் சொல்லெடுத்து பைந்தமிழ் பாக்கள் கூட்டி நறுந்தமிழ் நாவிசைக்க இத்தரை சூரியனே சித்திரை தன்னிலவே எம்மொழிக்கும் மூத்தவழே தேயா மொழிவெற்பே எங்கள் உயிரமுதே என்று நம் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நம் நேஷனல் பொறியியல் கல்லூரியின் 30ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர் சந்திப்பிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் கனிவன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். நம் கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் திரு KR அருணாச்சலம் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு முதற்கண் நம் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் KNKSK சொக்கலிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அவ்வாறே நமது நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் திரு கோபாலகிருஷ்ணன் 91 ECE பேட்ச் அவர்களை நம் இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் சண்முகவேல் அவர்களை வருக வருக என நெஞ்சார வரவேற்கின்றோம். அவ்வாறே நம் அலுமினி அசோசியேஷனின் செயலாளர் ஸ்ரீதர் அவர்களை 91 CSE பேட்ச் அவர்களை நமது முதல்வர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் சார். அடுத்ததாக எம் துளிர்விட்ட கனவுகளுக்கு கருவறை கட்டி ஆண்டுகள் 4 அயராது காத்து வளர்த்து அறிவு புகட்டிய அன்னைக்கு இணை எம் ஆசிரியர் பெருமக்கள். செதுக்கிய சிற்பிகள் நீங்கள், செதுக்கப்பட்ட சிற்பங்கள் நாங்கள். பேருவகையுடன் அனைத்து துறை தலைவர்களையும் துறை ஆசிரியர் பெருமக்களையும் நன்றி கலந்து மனமு வந்து வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். இரவு பகல் பாராமல் தூக்கம் என்னடா துச்சம் என இந்த ஒரு நாளுக்காக உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் ஆற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து தன்னார்வலர்கள் மற்றும் நம் சங்கத்தின் அங்கத்தினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஆவலுடன் பல நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஏன் வருடங்கள் உருண்டோடிய பின்னும் கூட அதே ஆர்வத்துடன் நினைவலைகளில் நீந்தி நட்பெனும் முத்தெடுக்க தூரங்கள் பாராமல் தேடி நாடி ஓடி வந்திருக்கும் அனைத்து முன்னாள் மாணவர்களையும் வருக வருக என மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அத்துடன் இக்கல்லூரி குடும்பத்தினை காண வந்திருப்போருடன் உடன் வந்திருக்கும் உற்ற துணை மற்றும் ஒரு துணைகளான குடும்பத்தினர் அனைவரையும் பேருவகையுடன் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இவ்விழாவினை சிறப்பாய் செய்ய நேர்முகமாய் மறைமுகமாய் உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் இதற்காக பல நாள் உழைத்தவர்களையும் உள்ளம் குளிர வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் ஒரு முறை அனைவரின் சார்பாக கூடியிருக்கும் அனைவரையும் வருகை தந்திருப்பமைக்கு நன்றியுடன் உளமாற வருக வருக என வரவேற்கின்றேன். ஏற்றிவிட்ட ஏணிகளே, ஏறி வந்த தோழர்களே, வருகைக்கு நன்றி, என் வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. With tons of confidence up their sleeves and a spearheaded mind, there lies the leader who lines and leads. And one such inspiring leader, our President of Alumni Association, Mr. V. Rajendran, 92 MEC, is here to deliver the presidential address. வெயிலுக்கே விரிசல் விடும் கரிசல் மண்ணில் கல்வி விதை விதைத்த நம் கல்வி தந்தை இன்று நம் கண்முன்னே இல்லை என்றாலும் நெஞ்சமெல்லாம் நிறைந்துள்ளார். வேய்ந்த கூரையின் கீழே, விரித்த மணலின் மேலே, மேஜைக்கு பின்னாலே,
நெற்றியிலே நீரிட்டு அவர் அமர்ந்திருந்த காட்சி இன்றும் என் நெஞ்சில் நிழலாடுகிறது. எந்நிலை வந்தாலும் தன்னிலை மறவாத எளிமையின் இலக்கணம். சார்ந்தவர் வளர்ச்சியில்தான் சாதனை உண்டு என எண்ணி வாழ்ந்தவர் மறைந்தார். உடலுக்குத்தான் மறைவு, உணர்வுக்கு இல்லை. நம் உணர்வோடு ஒன்றாகி கலந்திருக்கின்றார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இணைந்திருக்கின்றார். அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலே அனைவரும் எழுந்து நின்று கண்மூடி 2 நிமிடம் மௌனம் காப்போம். அனைவரும் அமரலாம். தந்தையின் வழியிலே தரம்தான் தாரக மந்திரம் என்கின்ற வகையிலே கல்லூரியை வழிநடத்தும் மேலாண் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். நிர்வாகத்தின் நோக்கம் அறிந்து ஆக்க பணியிலே தன்னை அர்ப்பணித்து ஓயாது இயங்கிக் கொண்டிருக்கும் இயக்குனர் அவர்களுக்கு என் வணக்கம். கல்லூரியை முதன்மை கல்லூரியாக ஆக்க முனைந்து முழு மூச்சாக பணியாற்றி கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களுக்கு எனது வணக்கம். குனிந்து குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்து தன்னை விட உயர்ந்தவனாக காட்டுகின்ற தந்தையை போலே நம்முடைய அறிவுக்கு இறங்கி வந்து அறிவூட்டி அவர்களை விட நாம் உயர வேண்டும் என நினைக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கு என் வணக்கம். ஆண்டுகள் பல கடந்து மீண்டும் பார்க்கையிலே உள்ளத்தில் ஓர் மகிழ்ச்சி உருவாகும் புத்துணர்ச்சி. கவலையில்லா காலத்தில் ஒன்றாக நாம் அலைந்தோம். வாழ்வின் வழி தேடி உலகெல்லாம் நாம் பறந்தோம். பாரம் பல தாங்கி பயணம் செய்தாலும் ஓரம் ஒதுங்காமல் ஒன்றாய் இணைந்திருக்கும் என் அலுமினி நண்பர்களுக்கும் கூட்டி வந்த குடும்பத்தாருக்கும் என் வணக்கம். குறுகிய காலத்தில் இதை நடத்த முடியுமா என எண்ணியிருந்த பொழுது முடியும் என்ற வார்த்தையில் உள்ள ஈற்றை முதலாக்கி என்ற உந்துதலோடு ஆரம்பித்து தொடர்ந்து செயலாற்றி ஜம்ப் என்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் பெங்களூர் சாப்டருக்கும், குறிப்பாக கோபால், உமாசங்கர், செந்தில், இசக்கிமுத்து, அருள்மணிகண்டன் மற்றும் உடல் உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் என் நன்றி. அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அலுவலக நிர்வாகத்தில் அங்கம் வகிக்கும் KG ஸ்ரீனிவாசன், ரமேஷ் கண்ணன், ஸ்ரீதர், புகழேந்தி, அடக்கியப்பன் மற்றும் வழிகாட்டிய ராஜசேகர், மதிப்பிரகாசம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெங்களூரும் எங்களூர் தான் என்கின்ற வகையிலே பொங்கி வழியும் கூட்டத்தை பார்க்கையிலே நெஞ்சினிலே ஓர் மகிழ்ச்சி. இது கணனி இளைஞர்களின் கனவு நகரம். மீறிய வளர்ச்சியால் காரும் இங்கு தேர்போல் நகரும். நாம் கடந்து வந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன். எள்நீர் சீராகி எண்ணெய் வருவது போல் NEC-யால் நாம் இந்த நிலை வந்துள்ளோம். செக்கிலே சிக்கியல் சக்கையாய் வருவது போல் சக்கையாய் சில காலம் வேலையின்றி நாம் அலைந்தோம். பின்னர் எண்ணெயாய் நாம் மாற மற்ற அலுமினிகள் திரியாக உலகமெல்லாம் ஒளி வீசி வரலாறு படைக்கின்றோம்.
நாளுக்கு நாளை தர மறுத்த காரணத்தால் நாளுக்கு நாள் தேவை அதிகரிக்க ஆளுக்கு ஆள் கோபால் என சொல்லி வாழ்வுக்கு வழி தேட வந்ததடா போயிட்டு நாளுக்கு நாள் டேட் ஃபீல்டுக்கு 4 டிஜிட் தர மறுத்ததால வந்தது. நாளுக்கு நாளை தர மறுத்த காரணத்தால் நாளுக்கு நாள் தேவை அதிகரிக்க ஆளுக்கு ஆள் கோபால் என சொல்லி வாழ்வுக்கு வழி தேட வந்ததடா போயிட்டு மிருகங்களின் பெயர் சொல்லி அழைத்தோரின் வாய் மூட மிருகங்களின் பெயர் சொல்லி அழைத்தோரின் வாய் மூட பறவைகளாய் பறந்தோம் நாம் புலம்பெயர்ந்து பொருள் தேட உறவுகளோ சூடேற்ற நண்பர்களோ வழிகாட்ட முன் சென்றோர் கரம் நீட்ட பின் சென்றோர் 1000 பேர் பொருளும் கூடியது புகழும் கூடியது மனம் மட்டும் ஏதோ ஒன்றை தேடியது அது என்னவென்று உணரும் முன்னே ஆண்டுகள் பல ஓடியது மகன் ஒரு நாட்டினிலே மகள் ஒரு நாட்டினிலே பெற்றெடுத்த முதியவரோ தனிமரமாய் வீட்டினிலே கனிவாய் உருவாய் தரணி வருவாய் என அன்னை அழைக்க வருவாய் தேடி சென்ற காரணத்தாலே வாராமல் இருந்து விட்டோம். பொதுவாய் இதுதான் நிலை என்றாலும் துணிவாய் சில பேர் முடிவெடுத்தார்கள். பெற்ற பணம் போதுமடா பெற்றவரே வேண்டுமடா. தாய்நாடு திரும்பி பெற்றோரோடு கலந்தோரும் உண்டு, திரும்ப நினைத்தாலும் முடியாமல் நினைவோடு நாட்களை கடத்துவோரும் உண்டு. சோ இந்த நினைவுகளோடு நான் NEC அலுமினி அசோசியேஷனின் செயல்பாடுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வருடம் 7 பேரை நோட்டபிள் அலுமினியாக அறிமுகப்படுத்துகின்றோம். உயர்ந்த நிலையில் இருக்கும் உங்களை நோட்டபிள் அலுமினியாக அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கின்றோம். மற்ற அலுமினிகளின் நிலையையும் உயர்த்த நீங்கள் உதவ வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு தனி மனிதன் சாதிப்பது சாதனை அல்ல, மற்றவர்களை சாதிக்க தூண்டுவதுதான் சாதனை. அந்த வகையிலே இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு இனிஷியனும் அடுத்தவர்களுடைய சாதனையை மனதில் வைத்து அவர்களுக்காக வழிகாட்டி உதவி செய்வதனால்தான் இந்த அளவிற்கு முன்னேற முடிகின்றது. இது குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் 9 to 2 பேட்ச் ஒரு பர்டிகுலர் அலுமினிக்கு வேலை இல்லைன்னா அந்த பேட்சே சேர்ந்து ஒரு கம்பெனி உருவாக்கி அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. சோ இதற்கு முன்னால் நான் பெற்றோரை பற்றி பேசியது தாளிலே வரைந்த வரிகள் அல்ல, நெஞ்சை நெருடும் வழிகள். சோ இதற்கு தீர்வாக முத்தியாவில் இருக்கின்றனர் நினைக்கிறேன். 9 to 2 பேட்ச் பெற்றவர்கள் வெளிநாடுகளில் இருந்தால் அலுமினிஸ் வெளிநாடுகளில் இருக்கின்ற பொழுது அவர்களை பெற்றவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த அலுமினியாய் எங்களை கேளுங்கள், நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று அதற்கு உதவுகின்ற வகையிலே உதவிக்கரம் நீட்டுவதற்கு முதலாவதாக இந்த ஐடியா கொண்டு வந்து முத்தியாவில். சோ அலுமினி அசோசியேஷன் வெறும் நெட்வொர்க்கிங் மட்டுமல்ல. வெறும் நெட்வொர்க்கிங் வேண்டும் என்றால் எத்தனையோ வெப்சைட் இருக்கிறது. இது அதற்கும் மேலே. மெயின் ஆப்ஜெக்டிவ், first one is the connect alumni, develop the skill of the alumni, provide the job opportunity wherever it is possible. BNI, business network intelligence. சிலர் பெரிய கம்பெனிகளில் பெரிய பொறுப்புகளில் இருக்கின்றார்கள், சிலர் என்டர்பிரனர் தனியாகவும் தொழில் செய்கின்றார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கின்ற நெட்வொர்க்கை வைத்து எப்படி முன்னேறலாம் என்கின்ற வகையிலே சிந்திப்பதுதான் இந்த பிசினஸ் நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸ். அதுபோக பர்சனல் அசிஸ்டன்ஸ். நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்.
ஸோ இந்த அலுமினி அசோசியேஷன் என்பது ஒரு இரண்டாவது குடும்பமாகவே நீங்கள் கருதலாம். ஸோ அதனால் இங்கு வந்திருக்கின்ற அலுமினிகள் அத்தனை பேரும் நான் வேண்டிக் கொள்வது, இன்னும் எத்தனையோ பேர் இதை பற்றி தெரியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவுகின்ற இந்த முறையை சொல்லி அவர்களையும் நம்மோடு இணைத்துக் கொண்டு அனைவரும் பயன்படுகின்ற வகையிலே இன்னும் தெரியாதவர்களை எல்லாம் இங்கே கூட்டி வந்து இந்த அசோசியேஷனில் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். So already I explained these things, the objectives. You can go back actually. First slide. So our objective actually I explained. So annual alumni meet. So every year, actually we are conducting the annual alumni meet, also the general body meeting, annual general body meeting. So apart from that, after the completion of 25 years, so each batch, they are celebrating their reunion function at college, and they are having get together. And we have 4 chapters. Of course, it is more than that, but 4 chapters are functioning properly. So one is Chennai chapter, next one is Bangalore, Kuwait chapter, and Singapore. In USA, actually, a lot of alumni are there, but still there is no. So a lot of alumni are there, but we are trying to form a chapter there also. And the placement opportunities, as I said, most of our alumni are in senior position in MNC companies. Some of the alumni are entrepreneurs. All of them, they are helping alumni as well as the college students, for both of them. So they are helping in placement. And most of our alumni are visiting the college, and they are sharing the knowledge with students. And some of the projects, if the projects are good, so alumni, they are sponsoring for the project, student projects. And alumni induction program. So every year we are conducting the alumni induction program, and we are explaining the benefit of the alumni association to the final year students, and we are asking them to join in this association. So next. So this one, as I said, knowledge, there is no transfer, knowledge sharing, placement activities I explained. Then if there are poor students are there, if they are not able to spend money, they are not able to pay the money bill, fees, then alumni association is helping them. So this is the alumni general body meetings actually which we conducted in previous years. Main objective, first one is the connect alumni, develop the skill of the alumni, provide the job opportunity wherever it is possible. BNI, Business Network Intelligence. சிலர் பெரிய கம்பெனிகளில் பெரிய பொறுப்புகளில் இருக்கின்றார்கள், சிலர் என்டர்பிரனர் தனியாகவும் தொழில் செய்கின்றார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கின்ற நெட்வொர்க்கை வைத்து எப்படி முன்னேறலாம் என்கின்ற வகையிலே சிந்திப்பதுதான் இந்த பிசினஸ் நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸ். அதுபோக பர்சனல் அசிஸ்டன்ஸ், நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த அலுமினி அசோசியேஷன் என்பது ஒரு இரண்டாவது குடும்பமாகவே நீங்கள் கருதலாம். ஸோ அதனால் இங்கு வந்திருக்கின்ற அலுமினிகள் அத்தனை பேரும் நான் வேண்டிக் கொள்வது, இன்னும் எத்தனையோ பேர் இதை பற்றி தெரியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவுகின்ற இந்த முறையை சொல்லி அவர்களையும் நம்மோடு இணைத்துக் கொண்டு அனைவரும் பயன்படுகின்ற வகையிலே
இன்னும் தெரியாதவர்களை எல்லாம் இங்கே கூட்டி வந்து இந்த அசோசியேஷனில் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். So already I explained these things, the objectives. You can go back actually. First slide. So our objective actually I explained. So annual alumni meet. So every year, actually we are conducting the annual alumni meet, also the general body meeting, annual general body meeting. So apart from that, after the completion of 25 years, so each batch, they are celebrating their reunion function at college, and they are having get together. And we have 4 chapters. Of course, it is more than that, but 4 chapters are functioning properly. So one is Chennai chapter, next one is Bangalore, Kuwait chapter, and Singapore. In USA, actually, a lot of alumni are there, but still there is no. So a lot of alumni are there, but we are trying to form a chapter there also. And the placement opportunities, as I said, most of our alumni are in senior position in MNC companies. Some of the alumni are entrepreneurs. All of them, they are helping alumni as well as the college students, for both of them. So they are helping in placement. And most of our alumni are visiting the college, and they are sharing the knowledge with students. And some of the projects, if the projects are good, so alumni, they are sponsoring for the projects, student projects. And alumni induction program. So every year we are conducting the alumni induction program, and we are explaining the benefit of the alumni association to the final year students, and we are asking them to join in this association. So next. So this one, as I said, knowledge, there is no transfer, knowledge sharing, placement activities I explained. Then if there are poor students are there, if they are not able to spend money, they are not able to pay the money bill, what you call fees, then alumni association is helping them. So this is the alumni general body meetings actually which we conducted in previous years. So this 2017, so there also we have conducted in Radha region, Chennai. And these are the photos related to the reunion and get together. So this, of course, for 89 batch also, they have conducted the reunion function, but we don't have the photo. This is 89, 90 batch. Go to the next one. This is 91 batch. So 92 batch, 93 batch, 94 which we are going to conduct. So 20 alumni of 2080 EE batch, they have attended the function at EEE Seminar Hall on 4/5/2019. These are the activities performed by the alumni. Chapter-wise chapters, Bangalore chapter, Kuwait chapter, and Singapore activities already I explained. So our alumni, they are helping in the placement activities. These are some of the alumni. Not only these, several alumni are helping. It is just a sample, that's all. And to improve the skill of the student, as well as through video conference also, they are sharing the knowledge. So as I said, the sponsors, so directly they are identifying the particular purpose and they are sponsoring to the students.
Sometime from our alumni fund also, we are doing the sponsorship. So for GATE exam, so we have sponsored for the fee. These are the students, they got scholarship for GATE exam 2018. So as I explained, the alumni induction program every year we are conducting. So before the final year students are leaving the college. So these are the activities, so major activities we are performing as a part of our alumni association. Also the same activities will be performed by the individual chapters also. பொறுப்புகள் பலவிருந்தும் சிறிதும் சலிக்காமல் சிறப்பாக செயல்பட்டு நம் கோபால் அவர்கள் வழியிலே மற்றவர்களும் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கோபால் அவர்களை பெங்களூர் சாப்டரின் சார்பிலே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ராஜேந்திரன் வந்து என்னோட ஒரு பேட்ச் ஜூனியர், ஆனால் அவர் பேஜில் வந்து என்னோட ஒரு 10 மடங்கு சீனியர், 100 மடங்கு சீனியர். அவர் இவ்வளோ பேசின பிறகு வந்து நான் என்ன பேசுறதுன்ட்டு வார்த்தைகள் இல்லை. இருந்தாலும் பேச முயற்சி பண்ணுறேன். என்ன வாட் வி ட்ரைட். First of all, thanks Rajendran for the nice speech and your inspiration for all of us. He's definitely a true inspiration to take this association to new heights. Welcome to the director, principal, and professors and my dear alumni colleagues. Thanks for participating in this event. When we started this event some time back, we had one small get-together in Bangalore in August, followed by one prep meeting in March. Both the events, it is impossible without the support from the office bearers, Sridhar, Rajendran, Adekapan, Madhiyanna, Pugalanna, Arul. Arul is our young star. நாங்கள்லாம் வேகமாக ஓடுறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கிற இக்னிஷன் வர்றது வந்து அருள்கிட்ட இருந்து தான். அதுக்கப்புறம் ஃப்ரம் பெங்களூர் சாப்டர் I took this initiative. I thought I was scared initially. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது வந்து 10 பேருக்கு மேலே யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. வாட்ஸ்அப்பில் 10 வாட்டி போட்டோம், ஃபோன் பண்ணி பேசி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்த ஈவெண்ட்டில் எல்லார்ட்டையும் பேசி பார்த்தோம். ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு 50 பேர் வர்ற மாதிரி தான் இருந்தது. அது 50 பேரை வச்சு ஒரு ஈவெண்ட் நடத்த முடியுமா, அதுலேயே நாங்கள் ஒரு 2-3 மாதம் டிபேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், பண்ண போகிறோமா இல்லையான்ட்டு. கடைசியில் அகெயின் அவர் ஸ்டார் அருள் மேட் அ ஒண்டர். தோ அருள் வந்து சென்னையிலேருந்து இப்போ பெங்களூர் வந்து 6 மாதம் கூட ஆகலை. அவர் பெங்களூர் தெரிகிறதுக்கு முன்னாடி பெங்களூரில் ஆட்களெல்லாம் நெட்வொர்க் பண்ணதுக்கு வந்து இஸ் டுக் ஆல் ஸ்டெப்ஸ் டு மேக் இட் ஹேப்பன். Any success of the college or institution can be measured by the contribution the alumni make to the national life. So the meaning enna, our alumni is not only supporting our college, our students, they are doing, some of them are in government jobs, some of them in armed forces, air force, many other responsible jobs. They are getting national level name for our college. That my last few words is connect today, transform tomorrow. The way we are connecting, the kind of activities what Rajendran listed out. We had a debate yesterday. Every year we celebrate annual general meeting. We come up with couple of actions.
இந்த ஆக்ஷனை வந்து அடுத்த அலுமினி ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் நம்மளால் வந்து திரும்ப அதை ஃபுல் ஃபோர்ஸாக ஆக்டிவேட் பண்ண முடியல. Yesterday when we debated, 3 points came up. One on the alumni get to know each other. Get to know each other for what? One is for a professional connect. Professional connect could be getting a job opportunity or influence within an organization, some of our alumni working with us, co-employees or otherwise juniors. Then mentoring them wherever they struggle how to choose a career. இப்போ வந்து choosing career is not easy nowadays. Earlier when we take one stream and study that one stream is no more use. We have to have a horizontal learning. More than the skill, we need to develop our own talent. அதுக்கு வந்து நம்ம alumni, when we said we will create a platform, one for a professional connect, one for that network to do the business network intelligence. This is for the entrepreneurs currently. We can promote them in our corporates, one. Second, we can help in our personal life. A lot of the entrepreneurs are touching even the consumer industry, how we can promote their products, etc. And how we can create a platform for them. Okay. Third one, Rajendran Anna talked about how we can bring a personal touch. Some people working in US, their parents are here. Some of them are in US, they don't have friends to talk. How we can ignite that platform? We come up with 3 ideas. One is professional connect, other one is business network intelligence, third one is how we can bring the personal social life better. We have decided to create a task force. Right after this, we don't want to leave for next annual general meeting to come. To take it forward, we need a lot of support from all of you. Anybody has any idea? We thought of, for any time we thought application is something to develop. It's not to develop an application without knowing the need. We wanted to list the need very clearly, requirements very clearly, create a platform, usable platform. What is in for me to use that platform? There comes, last 2 years we have conducted this function in Chennai. This year we are doing in Bangalore. Next year we want to compulsorily conduct this function in our college. The reason we want to conduct in a college is we wanted to bring more people to this event. And also before marketing this event to people, we thought of creating some ignition to market this event to make sure more people will participate. Looking at which month, which year, which month is good for this event. We decided to conduct in July next year. We are going to create one more task force, how to bring this event next year grand successful. This all 2-3 things we decided yesterday. We wanted to take it forward. And my sincere request is, please stay throughout the event. Meet your friends, network with your teachers, professors. What you are learning in a corporate and social life, maybe some of them they are not connected to the level you are connected. Otherwise, vice versa. Interact with them, interact with friends, seniors, and stay throughout the event. My request is don't go right after the lunch. Last 2 years after lunch, we saw the crowd become off. And we wanted to make sure we have some more people coming in and let's have this event grand success. Once again, thank you for all of you. We'll meet towards the end of the event. Thank you. நிலைமையில நம்மளோட அலுமினி அசோசியேஷன் இருக்கிறது பிரமிப்பூட்ட வைக்குது. ஆனா அக்கா இங்க கேளுங்களேன், ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 35, 4 85 கரெக்ட் தானே? கணக்க தப்பா போடுறேன் நீ. இப்ப பாரு தான் நான் படிச்சது. ஓகே, இப்ப பாரு நம்மளோட அலுமினி அசோசியேஷன்ல ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை புட்டுன்னு வைக்க வராரு மிஸ்டர் அருள் மணிகண்டன், co-treasurer on behalf of our treasurer Mr. Polendi. Good morning everyone. I warmly welcome everyone for this grand gathering.
On behalf of our treasurer, Mr. Pugalenthi from 1994 CSE, I am submitting the financial statement for the previous year, 2018 and 2019. So, receipts, opening balance, cash opening balance 6,116 rupees, bank opening balance 9,40,192 rupees, income, bank interest 60,901 rupee. Donation received from again from Gopalana 1991 batch ECE last year. He donated 50,000 rupees. Contribution received 15,000 from 2002 batch members for the contribution of 2002 batch members contribution for the final year funded project. Membership fees received from the 2018 batch 7,34,000 rupees. Deposits and advances, fixed deposits 6 lakh rupees. Current liabilities, audit fees payable 10,000 rupees. Sunrise Enterprises 10,400 rupees. BITS Computer Systems 14,647 rupees. AG Plaza 6,500 rupees. In current assets, interest receivable 1,1,528 rupees. Total receipts including everything 25,49,284 rupees. Payments as on 31/3/2019. Audit fees expenses 10,000 rupees. Advertisement expenses 73,080 rupees. Alumni induction program 240 rupees. Alumni interaction expenses 2,247 rupees. Alumni meet expenses for last year AGM 10,53,601 rupee. Bank charges 206 rupees. Contribution to student project 35,000 rupees. GATE scholarship expenses for the students who scored above 8.5 CGPA 63,809 rupees. Miscellaneous expenses 2,500 rupees. Postal expenses 290 rupees. Printing and stationery 18,872 rupees. Repairs and maintenance 11,255 rupees. Reunion expenses 16,040 rupees. Scholarship 37,000. Society renewal fees 3,030 rupees. Telephone charges 11,974 rupees. Traveling expenses 10,330 rupees. Website expenses 1,770 rupees. In current liabilities, Fairdeal Enterprises 63,504 rupees. Capital account by previous year interest receivable adjustment 65,658 rupees. In current assets, TDS for the previous year, that is between 2018 and 2019, that is 3,341 rupees. Closing balance as on 31/3/2019 by cash 40,844 rupees. In bank 10,24,693 rupees. Total payments including every line items 25,49,284 rupees. Shall we pass this? Thanks everyone. அண்ணா பாஸ் ஆயிட்டீங்கல்ல? பாஸ் பண்ணிட்டேன். ஆனா வேற லெவல் தான், நல்லா வருவீங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டரே தோத்துருவாரு. But did you notice one thing? A person just by whose sight the entire college becomes silent is silently sitting here. Yes. How can we leave the greatest pillar and strength of our college leave without talking a few words? So may I please request our Honorable Director to share a few words, please sir.
Respected Principal, Dr. Shanmugave, Deans, HODs, dear colleagues, President of Alumni Association, Secretary, Treasurer of Alumni Association, Office Bearers of Alumni Association, and then the members of Alumni Association, the family members of Alumni Association, ladies and gentlemen, children, good morning to all. I am very happy to stand before you to say a few words to alumni. Actually, in 1984, when I completed PhD from IIT Madras, I was posted to Government Engineering College, Tirunelveli. I joined there as assistant professor in mechanical engineering. During that year, the National Engineering College was started. After 3 years, I was made a HOD of Computer Science in Government Engineering College, Tirunelveli. And I didn't know much about computer, but I studied some computers in my ME as well as in PhD, that's all. Then, during that time, in NEC, mechanical, ECE, CSE, 3 branches were there. So, I was fortunate. Whatever activities are conducted in CSE, in NEC, I used to copy and do it in Government Engineering College, Tirunelveli. Whatever the computers they purchase, I used to purchase in Tirunelveli Engineering College. And one time, they purchased HCA workstation. It was very, very big during that time. I admired, say, private college, they are purchasing the workstation, we don't have it. So, I made a move. I made the DTE, Director of Education. I just got the concurrence and I purchased Wipro computer, Wipro workstation. Like that, whatever the activities conducted in NEC, I used to admire. The parents' meeting were conducted, so I used to conduct parent meeting for computer department. Like that, all the activities are very good from day one. It is, all of you are aware, it is because of Professor Kannappan, the former director and principal. And as I admired the activities of NEC, I was offered the post of principal in NEC. I was too happy. Immediately I gave volunteer retirement and joined as a principal in NEC 1997, the birth year of our Veer Chand, 1997. Compare. Veer Singh, birth year of Veer Singh, I joined. 12 years I served as a principal, and the past 10 years I am continuing as a director. And I see the activities of Alumni Association, they are doing very well. And the present students, they are getting much benefits because of the Alumni Association. By way of scholarship, by way of placement, by way of expert lectures, and then as the president told, through video conference. Like that, the students are getting benefited. Similarly, the alumni, they are helping among themselves also. Suppose somebody is not coming up, they extend a helping hand and they make him to come up. So, the alumni, they are doing very well. And I wish the alumni should do like this and they should contribute still more to the college. And then, before closing, I am also having pleasant memories of NEC. Similarly, you will have a lot of memories the NEC days. And the thing is, whoever is working company, or whoever is working IT companies, I see at the age of 40 or 45 or 50, they come out and they start their own business. And when they start their own business, please consider NEC students and then give them training and give them placement so that our alumni will extend a helping hand to the existing students, present students. And regarding the admission, all of you are aware, 35% is management quota, 65% government quota. Out of 35%, about 90% are through alumni, either the alumni awards or the family members of alumni or friends of alumni, like that. 90% of the admission are by alumni. We don't give any advertisement and we are getting enough
the required number of admissions through management quota by the help of alumni. So you please continue to help NEC and NEC present students. Before closing, I used to give 3 advices. This year also I want to give same 3 advices. One is please work smart, hard work. Malayappan sir அடிக்கடி சொல்லுவார் ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க் அடிப்பார். அதே மாதிரி ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ வில் கம் அப். நெக்ஸ்ட் திங் இஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். Do some exercise or meditation or yoga. Spend at least half an hour or 1 hour daily. If you do it, definitely your health will be good till your end. The third one is you give a helping hand to others. At least 10% of your salary should be devoted to the genuine people to help, to come up. If you help, it is good. It is good for you. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். 10 மாதம் கருவறையில் சுமந்த நம் அன்னையர், 4 வருடங்கள் வகுப்பறையில் சுமந்தவர் நம் ஆசிரியர்கள். இங்கு வந்திருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். A person who never ceases to inspire us, our dear principal, Dr. Shanmugavir, kindly share a few words with us, sir. Very good morning to all of you. Respected Director, respected President, Secretary, Treasurer and other office bearers of the Alumni Association of National Engineering College, respected heads of the departments, dear faculty members, dear family members of the alumni of NEC, dear children and ladies and gentlemen. I am extremely happy to be part of the 30th General Body meeting of the Alumni Association of our college. And I would like to, at the outset, congratulate the Bangalore chapter for having made such an excellent arrangement and a very good hospitality for all of us at the heart of the city. I would like to compliment the Bangalore chapter and Mr. Govind for this excellent arrangement and his colleagues. And as all of us know, such meets will bring hearts together. After a long time, you will meet your friends. வாடா போடான்னு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. 50 வருஷத்துக்கு அப்புறம் வாடா போடான்னு பொதுவாக பேச மாட்டோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் an excellent opportunity to make use of. The children also will come to know about the environment in which their parents have studied and the kind of friends they had and the kind of relationship they are maintaining with all happiness. So this is a very important aspect of such meets. I'm sure all of us would appreciate this necessity and make use of this opportunity. And our college, actually I joined our college 5 years back as principal after retiring from Anna University, after serving there for 25 years. And I know that National Engineering College is doing very well because of
the kind of infrastructure, kind of the management, the faculty, the students, and the alumni who have made excellent contributions all over the world. And after joining the college, I found positivity among all the colleagues, and the whole campus itself was reverberating with positivity. And another very important thing which you will rarely see in any college is the transparency. Transparency, honesty, and integrity among almost 99% of the people. So this is a rare occasion even in these days, rare phenomenon in these days. But our college has got this reputation, and we should cherish this feeling, and because of which we are able to very happily contribute towards the growth of the college. And as you know, these days the colleges are being ranked based on many parameters. There are a lot of ranking agencies like NIRF and accrediting agencies like NBA, NAC, and so on. Everywhere, what is asked is not the only pass percentage, those days which we were very particular, but these days they are asking for research contributions in the form of good high quality publications, and the R&D projects from various funding agencies, consultancy work which is to be given to various industries, and above all, these days they are asking what kind of a facility you have for innovation in the institutions, through which how many patents you have filed and how many products you have developed, and what is the environment that one has created in the college for startups and so on. So we are very happy, and I would like to very happily inform you that our college has been recognized as a business incubator by the Ministry of MSME 2-3 years back. And I was very happy to hear from the gentleman that they are having a plan to network on the business intelligence network. They want to create and want to contact all the professionals in this field, and would conduct a program in this regard in the college next year. And this is a very rare opportunity we have now. We should make use of this opportunity, and all our colleagues in the college and the students should jointly do along with the Alumni Association in order to make this program a great success. And whatever help that you need for making it a successor, we will be second to none to help you. So please involve the college in this venture. So this is the order of the day. So we have to now go beyond knowledge creation. Knowledge creation is an important aspect of an academic institution, but apart from that, we have to also create the products, so product ideas. So for which a very beautiful platform has been created in our college, and so far many 5 or 6 marketable projects have come out, products have come out, and we are also planning to conduct an event to bring the products to the market, and perhaps we can jointly do along with the Alumni Association. This will augur well for the college also. And as all of us know, the alumni are contributing immensely for the development of the college in the form of helping the students for doing the projects, and giving the scholarships for the students, and also helping them in getting job for placements. But our college has made it a point that we should involve
the alumni in every activity of our college, every academic and research activity of our college. And because of that, all the alumni are invited to become members of the boards of studies of various departments, members in the academic council, members in the IQAC Quality Assessment Council, and in members of various boards of academic activity. So we are really getting great help from all the alumni, and I also request at this point of time to also keep in mind that to take the college to the next level, we need to seriously contribute in these areas so that we can live up to the expectations of the professional world. And also, the curriculum is also being changed in accordance to the necessity of the recent fields. So there we have internships. We have 1 credit subjects. For internships, it is compulsory for the students to to have at least 15 days of internship in industry. I find that they are struggling to find an industry to take an internship. Find a good industry, good company to take internship. So I think alumni can help the students in this regard. We will see to it that they will meet you and they will ask for your help, and please help them. I'm sure they must have already contacted you for various internship programs. This is one thing. And also the 1 credit course, which is basically an intense course for 15 hours time on a particular topic, particular industrial innovation or invention. So we are inviting gentlemen from experts from industry for handling such courses, and we would like all our alumni to contribute in this regard also. And already some of the alumni are contributing, and we would like to thank all of you for that aspect also. And the college is now making great strides in all these areas, particularly in academic research and development projects, consultancy. Consultancy is the weakest link as far as I understand in our college. So we are making a lot of efforts in this direction also. And the next thing is innovation. So our MCA department, that building has been converted into a tech park in which we have created facilities for product development. And I also would like to once again remind you that our college has been sanctioned through Department of Science and Technology, Government of India, and Entrepreneurship Development Institute of India at Ahmedabad. A center called New Generation Innovation Entrepreneurship Development Center, through which they have sponsored 2.87 crores for distributed over 5 years, and we have already spent 1 year. And in this is a very excellent opportunity we have, in which the students are given for 20 projects every year. They are given 2.5 lakhs for doing their product development. And we also have other money sanctioned for developing the infrastructure for such activities. And our tech park has been identified for this activity. A lot of provisions have been made. And incubation. Already our alumni, many of our alumni are approaching us for starting an incubation. We are already, Mr. Rajendran is also running an incubator in our college, and some other alumni are also running. And this is an opportunity. Please consider our college once again for starting such activities in a large scale. And Mr. Rajsekhar, he has not come today. He is
all the time asking us to conduct a program for faculty members, because we know that if we have to live up to the expectations of the professional world these days, we have to equip ourselves both in terms of knowledge and skill. And he asked me some time back that alumni are ready to conduct such programs for the faculty members. We will identify the skill gaps among the faculty members, and wherever there are gaps, we will fill those gaps by calling experts from industry, not only among our alumni, but also from the gentlemen whom they know already in industry. And he sent one format for getting the skill gap analyzed from the faculty members. We did for 2 departments, and he's ready to conduct that program. But because of our busy schedule, of academic schedule as well as other programs, we have not started. But he is after us. He is a taskmaster, and I am very happy that the alumni are so concerned about the development of our college, and they are after us. And it is for the faculty members to make use of such opportunities and try to fill the gaps, and we are always ready for that. So with these few words, I once again thank all the organizers for giving me this opportunity to be with you today on the occasion of the 30th General Body Meeting of the Alumni Association of our college. And I am extremely happy to see all the faces happy and meeting their friends and exchanging pleasantries. And let us make this day a great success, and let us enjoy throughout the day. As was requested by gentlemen, so you should sit throughout this program and enjoy, and then keep the memories for a long time. Thank you very much. Gentlemen from experts from industry for handling such courses, and we would like all our alumni to contribute in this regard also, and already some of the alumni are contributing, and we would like to thank all of you for that aspect also. And the college is now making great strides in all these areas, particularly in academic research and development projects, consultancy. Consultancy is the weakest link as far as I understand in our college. So we are making a lot of efforts in this direction also. And the next thing is innovation. So our MCA department, that building has been converted into a tech park, in which we have created facilities for product development. And I also would like to once again remind you that our college has been sanctioned through Department of Science and Technology, Government of India, and Entrepreneurship Development Institute of India at Ahmedabad, a center called New Generation Innovation Entrepreneurship Development Center, through which they have sponsored 2.87 crores for distributed over 5 years, and we have already spent 1 year. And in this is a very excellent opportunity we have, in which the students are given for 20 projects every year. They are given 2.5 lakhs for doing their product development. And we also have other money sanctioned for developing the infrastructure for such activities. And our tech park has been identified for this activity. A lot of provisions have been made. And incubation. Already our many of our alumni are approaching us for starting an incubation. We are already, Mr. Rajendran is also running an incubator in our college, and some other alumni are also running. And this is an opportunity. Please consider our college once again for starting such activities in a large scale.
And Mr. Rajశేఖర్, he has not come today. He is all the time asking us to conduct a program for faculty members, because we know that if we have to live up to the expectations of the professional world these days, we have to equip ourselves both in terms of knowledge and skill. And he asked me some time back that alumni are ready to conduct such programs for the faculty members. We will identify the skill gaps among the faculty members, and wherever there are gaps, we will fill those gaps by calling experts from industry, not only among our alumni but also from the gentlemen whom they know already in industry. And he sent one format for getting the skill gap analyzed from the faculty members. We did for 2 departments, and he's ready to conduct that program. But because of our busy schedule, of academic schedule as well as other programs, we have not started. But he is after us. He is a taskmaster, and I am very happy that the alumni are so concerned about the development of our college, and they are after us. And it is for the faculty members to make use of such opportunities and try to fill the gaps, and we are always ready for that. So with these few words, I once again thank all the organizers for giving me this opportunity to be with you today on the occasion of the 30th General Body Meeting of the Alumni Association of our college. And I am extremely happy to see all the faces happy and meeting their friends and exchanging pleasantries. And let us make this day a great success, and let us enjoy throughout the day, as was requested by gentlemen. So you should sit throughout this program and enjoy, and then keep the memories for a long time. Thank you very much. கொஞ்சம் சீரியஸாக போய்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் ரோல இருக்கிற அந்த வெள்ளச்சட்ட பையன் அப்படி தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டே தம்பி, அலர்ட்டாக இருக்கிறான். ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணலாமா? அக்கா போனாக்கா வாங்க ஒரு நிமிஷம். நீங்க 97 கேர்ள்ஸ் பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச்னு அவ்வளோ பெருமையா சொன்னீங்க. ஆமா. ஆனால் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோமே. அண்ணன் நீங்க எந்த அண்ணன்? அண்ணன் தெரியாது. நாங்க போய் காட்டுற பாருங்க. ஐ திங்க் நம்ம உத்தம புத்திரர் மிஸ்டர் சாமுவேல் ராஜ்சிங் இருக்காங்க. சேம் 97 ECE பேட்ச். ஹலோ எவ்ரிவன். ஹலோ அண்ணா சொல்லுங்க. இங்க பாருங்க, அக்கா பொண்ணு பார்க்குற மாதிரியே வெக்கப்பட்டு இருக்காங்க. பிகாஸ் 2 பேருமே சேம் கிளாஸ், அலும்னை கப்பல். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறீங்க. ஸோ that's something to know. I'm really happy to be here. And, we are a first batch for girls, and we are both married together and living happily till now. And thanks to ADC for that. அண்ணா லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு NEC ஃபார் தட். ஓகேண்ணா. ஸோ ரியலி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். அண்ட் வேற அலும்னை கப்பல் யாரும் இருக்கீங்களா? பிகாஸ் எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி போனாக்கா அண்ட் சாமனா நம்மளோட அலும்னை கப்பல் டுடே. ஸோ ஐ திங்க் அவங்க தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் ஸ்டார்ஸ் நினைக்கிறேன். வி கேன் கண்டினியூ தி ப்ரோக்ராம். ஃபியூச்சர் கப்பல்ஸ் மேபி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா ஏதாவது டிப்ஸ் இருந்தா கொடுங்களேன். ஏதாவது டிப்ஸ் ஷேர் பண்றதுக்கு. எல்லாரும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து எங்களோட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ என்னோட அட்வைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. We are right now is all because of our majestic institution, which aided us for the higher and higher treks, reaching more and more height in our lives. We have some exceptionally notable alumni from our college who have reached greater heights, inspiring a lot more people, leaving notable footsteps to follow.
So our Alumni Association is incredibly happy to honor our notable alumni in this August gathering. So may we request Dr. Kalidas Amurgave, Head of Mechanical Department of our college, to give a brief introduction about the notable alumnus, Mr. Subramanian from 1990 Mechanical Batch. Please sir, the stage is yours. Good morning to all. C. Subramanian, 1990 batch. So Subramanian is presently Senior General Manager, NPD, TVS Motor Company, Hosur. He is in TVS Motor Company from August 1997, handling engine design and development for new products. He completed MA IC Engines at Anna University, Chennai in 1993. Between September 1990 and June 91. He was project associate at IIT Madras. He was in engine design and development with Bajaj Auto Limited, R&D during the period 93 to July 97. He is one of the managing MD member in SIE Bangalore section. He was author of 2 technical papers presented in conferences and author of 30 plus patent in area of automobile technology. So I welcome Subramanian to the dais. We kindly request our Honorable Director sir to honor our notable alumnus. Please sir. Thank you, sir. Now I request Dr. Pujay Shekhar, sir, to give a brief introduction about our another notable alumni. Good morning to all. Muniyan is presently working as a Principal Scientific Officer at a Controllerate of Quality Assurance in Bharat Earth Movers Limited, BEML, Bangalore. He joined as trainee engineer and worked for 2 years in Appasamy Instruments Associates, Chennai, manufacturer of ophthalmic products. Then he has worked as production engineer for 1 year in Alpha Forgings, Chennai, and 4 years with Vestas RRB, windmill manufacturer, as production engineer. In May 1997, he had joined in Controllerate of Quality Assurance, Heavy Vehicles, Avadi, Chennai, Central Government Department under Ministry of Defence, Government of India, as Chartman Grade 2. During 2002 to 2004, he pursued M.Tech Rubber Technology in IIT Kharagpur. After completion of PG, he had rejoined the same office. In 2006, he got selected as Senior Scientific Officer 1 through UPSA, and he was posted to Directorate General of Quality Assurance establishment in Mumbai. After serving 2 years there, he got transferred to Avadi, Chennai in 2008. During his tenure in Avadi, he got promoted as Principal Scientific Officer in 2012. During his service in DGQA, he had been awarded twice with DGQA cash and commendation for outstanding contribution. Also, he had been debuted for foreign assignment to carry out quality assurance of defense stores. He is supported by his wife, daughter, and son. Thank you. I welcome Muniyan to the stage.
May I request our Honorable Director as well as Principal to occupy the stage, please, sirs. And may I invite our Principal, sir, to honor our notable alumnus, please, sir. Thank you, sir. So next, may I please invite Dr. Vigomati to give a brief introduction about our notable alumnus, Mr. Rajkumar of Mechanical 1993 Department. Please, ma'am. Very good morning to one and all gathered here. M. Rajkumar, Mechanical Engineering, 1993 batch, notable alumni. Rajkumar is presently Deputy General Manager, Bharat Electronics Limited, Bengaluru. He has got a placement in Bharat Electronics Limited, Bengaluru through All India selection process. He was appointed as probationary engineer on 1st of January 1994 and was posted to Hyderabad plant after 3 months of training at Bangalore. He headed the SAP team in 2007 at Bell, Hyderabad when SAP was implemented. Then he moved on to Bharat Electronics Limited, Bengaluru and has completed 25 years of his service in Bharat Electronics Limited. He is supported with his wife and 2 sons. May I invite Mr. M. Rajkumar sir on the stage. Thank you, ma'am. Now I request our Director, sir, to honor our notable alumni. Thank you, sir. Next, I would like to request Dr. Shenbavalli, ma'am, to give a brief introduction about our another notable alumni, Mr. Ganapati Subramaniam, 1991 ECE batch. Good morning to everyone. I feel happy to introduce one of my students, 1991 batch EC student, to the gathering as a notable alumni in this 30th alumni meet. Ganapati Subramaniam passed out in EC 1991. He is presently Executive Vice President, IT Aegis Group, Mumbai. He is responsible for global IT operations, playing a comprehensive role which requires reporting to the global CEO at the global head of technology and responsible for IT innovation and transformation apart from IT service delivery. He got CIO 100 2019 award by IDG. CIO Power List of Powerful CIOs in India 2019 by Core Media. Member of Elite Jury of Judges for ICT Awards 2019 by Frond and Sullivan. Change Agents 200 Award by Enterprise IT World. Magazine Top 200 IT Executives for key contributions to the industry and CEO 200 Top 200 CEOs of India, awarded by CEC Media, Dubai. He is supported by his wife, daughter and son. So really it's a privilege for me to introduce my student of 1991 girls during his study, a very calm student in the campus. And thank you for the opportunity given to me. I invite Ganapati Subramaniam to come to the dais. May I please request our Honorable Principal to honor our alumnus. Please, sir.
Thank you, sir. May I please invite Dr. Vilju Sirudayarajan, the head of EEE department of our college, to give a brief introduction about our notable alumnus, Mr. K. Ramesh of Mechanical 93 batch. Please, sir. Good morning, Pranab. Mr. K. Ramesh, Mechanical 1993 batch. Ramesh is presently Senior General Manager, TV Sundaram Iyengar and Sons Private Limited, Chennai, and plays an active role as National Head Service. In the early stage, he has worked for 2 years in Jayaraj Automobile Agency, Madurai, as sales engineer. He got Dealer of the Year award at Ashok Leyland Global Dealer Conference, highest market share growth and best dealer of parts growth award. He is supported by his wife and 2 sons. I welcome Mr. K. Ramesh on the dais. Thank you, sir. Now I request our Honorable Director to honor our notable alumni. Thank you, sir. Now I request Dr. Jackson Daniel, Head of the Department of E&I, to brief out our another notable alumni, Mr. Sendil Murugan, 1994 Mechanical batch.